சுவரொட்டி கிடைக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் தாங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து ஈரல், கிட்னி, சுவரொட்டின்னு எல்லாத்தையும் கலந்து வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹீமோகுளோபின் வரும். பிரெக்னன்சி டைமில் நல்லதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணி பார்த்துருவோம். மசாலா சாமான்ல எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலைலாம் போட்டு ஒரே ஒரு நறுக்குன வெங்காயம் நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து அப்படியே தட்டி போட்டுட்டேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து பெப்பர் தூள். இந்த ஆறின தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் அது வந்து சட்னி மாதிரி இருக்குது. பட் தென் பண்ண அப்புறம் பாருங்கள், இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா, ஏன்னா ஏற்கனவே வதக்குனது தானே, இதில் வந்து நம்மளோட ஆட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 ஸ்பூன் பெப்பர் தூளியும் சேர்த்து ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி வச்சா போதும். பிகாஸ் வந்து நமக்கு கிரேவி வந்து செமி கிரேவியாக தான் வேணும். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கலரி விட்டு குக்கரை மூடி ஒரு 8லேருந்து 10 விசில் கொடுத்தீங்கன்னா தோசைக்கோ சப்பாத்திக்கோ கம கமன்னு ஒரு ஃப்ளேவர்ஃபுல் சுவரொட்டி ரெசிபி ரெடி.